நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு ஊதுனேன். ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அரைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தைங்க சும்மா வெளியே உட்கார்ந்து இருக்கா? சும்மா இருக்காங்க. அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில கருப்பட்டி பய ஒரு மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்க சொந்தக்காரங்களே அவங்க தான் கேட்கணும். அவங்க சொந்தக்காரங்களே அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா, என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. சரியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஏதாச்சும் குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன சொல்ல போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யாரா நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டான், எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை தேடித்தான பல நாளா நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசாரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். என்ன கேள்றா? நில்லு. ஏய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நில்லுடா. கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்ன கேள்றா? அடே அடே, ஏய் நில்லு. अरे अरे भैया निल्लो, ये शैतान निल्लो निल्लो, अरे शैतान ओडादे निल्लो, ए निल्लो ओडादे निल्लो 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 निल्लो. பணம் வாங்கும்போது நின்னு வாங்குற, பணம் கேட்கும்போது ஓடுற, அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம்யா. ஆமா, இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான், உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன யோ யோ, உன்கிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன். யோ, உன்கிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன்? ஓ ஞாபகம் வருதே. அப்ப சுண்டல் தின்னு. கிண்டல் பண்றியா? யோ, ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா, இந்த ஈட்டிக்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டிக்காரன் இருந்தா சொல்லு, அவன்கிட்ட வாங்குறேன். கடன் வாங்குறியா? அது உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னையா வெக்கம்? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன் இப்படி எல்லாம் வாழ்ற? எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதியா. நான் கடன் வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். வெளியே சொல்லிடாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீ கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷன் யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துடுறேன்னு சொல்ல வந்தையா. தரலே உன்னை சும்மா விடுறான் இல்லை. வாய் இந்த நாட்டை அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்களே இருந்தா உங்க சட்டையை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமாய் சுருட்டின பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையல், கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, பிரிட்ஜே வாங்கிட்டா. பிரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி விட போறா? சும்மா இருங்க. நான்
நான் சொன்னது ஃப்ரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை எப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே. இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீருவன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாவிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலையா அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகிமையை பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறு தான் நின்னு போச்சு. ஏன் அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா, அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாய தச்சுவேன் தச்சு. நான் கூட பேசினதானே என் ஊசியால வாயை தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன். நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி. சரிதான், போயா. போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ. ஏண்டா டேய், உள்ள தள்ளி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்பறம் தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். டேய், என்ன சொல்லுடா? முட்டையை பேத்துறேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கங்க சார். சரி வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பில ஏறினேன், 2வது கம்பில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டேன். செவுத்து மேல ஏறியா? இடது காலில் கண்டாடி குத்திருச்சியா? நீ ஏறியா? ஐயோ, எனக்கு வலது காலில் முள்ளு குத்திருச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பும் தலையும் ஒன்னா இருக்கு. கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்துதான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அட, இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய போடுறா? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கருண கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க பண்ணிட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா, நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே, கவுண்டரா? அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பாவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. அடாடாடாடாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது? நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க.
இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா, எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா. வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வயிறியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு 5 காசும் தர மாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேசி போகுது தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, நான் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். ஏய், நான் சொல்றது நீ கேள்றி. நம்ம 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது, ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். போய் கொடை எடுத்துட்டு வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே ஐயா கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு 1 கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு 1 கிலோவா? பாதாம் பருப்புன்னு சொன்ன ஏன் முதல்ல மாதிரி வாயை பொளக்குற? வாங்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை. நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. இந்தாங்க நெய் பலகாரம். கண்ணுங்களா, இத சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. புடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான், பாலும் பழம்ங்கறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய் நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. வா வா கண்ணு வா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. கோணக்காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலாம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? டேய், ஐயோ, எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்டு பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுத்துது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதானே வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச் அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா, அந்த அருவாளங்கடி. அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறேன். ஏய் குருமா, அருவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. அப்பா நல்ல சாப்பாடு. இன்னைக்குன்னு முதல்ல சிறுசா போச்சே, திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல, திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இன்னும் 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற.
என்ன பண்றது, புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? இல்லங்க ஒருத்தர பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம். நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன், நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறா, பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறான். இத வச்சே இங்க தங்கிற வேண்டிதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? என்ன முக்கியம்? சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த பாருமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம். என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட்டர் தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். பணம் வாங்கி வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா?